நண்டு கிரேவி பண்ணுறதுக்கு பாருங்கள், நண்டு நல்லா க்ளீன் பண்ணி, ஆனால் அது வந்து உடனே பண்ணிடணும், இல்லாட்டி சல்லை விழுந்துடும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு தட்டில் வச்சிட்ருக்கோம். இதுக்கு நான் வந்து எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம் ஒரு 2, தக்காளி ஒரு 2, பச்சை மிளகாய் ஒரு 4 பழுத்தது அதை அரிஞ்சு வச்சுருக்கேன். வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய் அரைச்சது, அதில் கொஞ்சோண்டு சோம்பும் வெங்காயமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம். இவ்வளோ தான் இதோடைய பொருள். இதுக்கு ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அரைச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. வதக்கும் போதே பூ போட்டுக்கோங்க. அரைச்ச தக்காளியை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுங்க. வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள், தண்ணி ஊற்றிடுங்க. நண்டை போட்டு பாருங்க, நல்லா நண்டு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றணும். நல்லா கொதிக்க வச்சு மூடி போட்டு நல்லா வேக போட்டுருங்க. பாருங்கள், சலன்னு கொதிக்குது. நல்லா நண்டு வெந்த உடனே அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றணும். அதை பார்க்கலாம். இங்கே நல்லா கொதித்து நல்லா வெந்துடுது. இப்போ தேங்காய் போடணும்.